ராதா, சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டு. இந்த வந்துட்டேன் லட்சுமி அக்கா, கொஞ்சம் நில்லுங்க, இந்த உடனே வந்துருதே. போகும்போது குரல் கொடுங்கன்னா இன்னும் வர மாட்டேக்காலே, எதுக்கு இப்படி பண்ணுதா? அங்க கூழு பூரம் காலியாயிரும் போல. ரெடியே கிளம்பி இருக்க வேண்டாமா? என்னத்துக்கு இப்படி பண்ணுதாளுங்க? அடியே வாரியே விட்டுட்டு போகவா. வந்துட்டேன். ஏ அம்மா, என்னது இது? சோத்து பானை தூக்கி தலையில வச்சிருக்கே. ஏக்கா, கூழ் வாங்கணும்ல. கூழ் என்ன சோத்து பானையிலே வாங்க போற? இல்லக்கா, ஒரு சோத்து பானையும் ஒரு தூக்குவாளியும். ஏ அம்மா, அவளெல்லாம் தரமாட்டா. அது எப்படி தராம போவாங்க? நல்ல கேப்ப வாங்கி கொடுத்துருக்கு. 500 ரூபா நன்கொடை வேற கொடுக்கு. ஒரு சட்டி நிறைய கூழ் தரமாட்டானாக்கும். இவ்வளவு கூழ் வாங்கி என்னட்டி செய்ய போற? நீங்க ஏன் கவலைப்படுவீங்க? கூழை வாங்கிட்டு வந்து நல்ல தண்ணியை ஊத்தி போட்டோம்னா அது பாட்டு கிடக்கும். ஒரு வாரத்துக்கு குடிக்கலாம். நானும் ஒரு சின்ன சட்டி தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன், அதே எனக்கு போதும். நானும் ஒரு சின்ன தூக்குவாளி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆமா செல்லத்தாயக்கா, நீங்க எதுக்கு சின்ன தூக்குவாளி கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க நல்ல பெரிய சட்டி கொண்டு வர வேண்டியதானே? ஏட்டி, என் மருமகாரி இருந்திருந்தானே நானும் உன்னை மாதிரி சோத்து பானை தான் தூக்கிட்டு வந்திருப்பேன். அவ இல்ல இங்க வேற யார் சாப்பிட போறா? நானும் என் மவனும் தான், கொஞ்சோண்டு போதும். உங்க மவன் தானே கூழ் கொடுக்கா? அவன் நல்ல அழகா நிறைய எடுத்து குடிப்பான்ல. பிற அவனுக்கு எதுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிறத வாங்கி நீங்க குடிங்க. சரி, பேசிக்கிட்டே நின்னா கூழ் காலியாயிரும். சீக்கிரம் வாங்கடி. கடவுளே, கூழ் வாங்குற இடத்துல கூட்டமே இருக்க கூடாது. நாங்க போன உடனே வாங்கிட்டு அப்படியே வந்துடணும். இன்னும் போற வழியில மற்றவளுகளெல்லாம் கூட்டிட்டு போகணும். இந்த மாலை நெட்டச்சிலாம் இருப்பாளுங்க, அவளுகளையும் சேர்த்து இழுத்துட்டு போக வேண்டியதான். ஒவ்வொருத்தையா கூட்டிட்டு போனா பொழுது சாஞ்ச பிறகு தான் கோயிலுக்கு போகும் போல. கூழு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியலையே. நேத்தே செல்லத்தையக்க மகன்கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு கூழ் ஊத்துவீங்கன்னு. 9 மணிக்கெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சிருவோம்னா. மணி இப்ப 10 ஆக போகுது. ஐயோ, அவ்வளவு நேரமா ஆயிட்டு. ஆமா, வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு போக வேண்டாமா? பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கு, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பியிருக்கு, பிற கடந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டிருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே நம்ம போக முடியும். நான் ஒன்றும் செய்யலப்பா. நான் காலையில் எழுந்திரிச்சு அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சோறு பொங்கி தயிரை ஊற்றி கிண்டி கொடுத்து விட்டுட்டேன். வேற ஒன்றும் செய்யல. உங்க வீட்டுக்காருக்கு மத்தியானத்துக்கு சோறு பொங்கி வச்சியா? சோறு என்னத்துக்கு பொங்கணும்? அதான் கூழ் வாங்க போதில்ல. இன்னும் ஒரு வாரத்துக்கு கூழ் தான். ஐயோ கடவுளே, எனக்கு இந்த சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு கூழ் கிடைச்சா போதும். எப்படியாட்டு கோயில் பிரசாதத்தை டேஸ்ட் பண்ணி பாத்துறணும். என்ன காலங்காத்தாலே எங்க கிளம்பிட்ட? எங்க கையில் இருக்கிற பூ கூடையே பார்த்தா தெரியலையா? கோயிலுக்கு போறேன். என்ன திடீர்னு கோயிலுக்கு போற? பக்தி முத்திட்டோ? ஏங்க இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்க, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கா வேற எங்கேயாதா? நம்ம ஊருக்கு தாங்க. என்ன திடீர்னு ஸ்பெஷல் வேண்டுதலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனசே சரியில்லை. சரி, போய் சாமியவாது பார்த்துட்டு வரலாமான்னு பார்க்கேன். சாமியை பார்க்க போறியா? நீ அப்படிப்பட்ட ஆளு கிடையாதே. சரி, போயிட்டு வா. சரிங்க, உங்களுக்கு வேற ஏதாட்டும் பிரச்சனையா வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதனால உங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டு போய் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அங்க பிரதட்சணை பண்ண போகிறேன். போய் பண்ணிட்டு வாரேன். என்ன அங்க பிரதட்சணம் பண்ண தனியாவா போவாங்க? நான் வேணா துணைக்கு வரட்டா? ஐயையோ, நீங்கள் வர வேண்டாம், காரியமே கெட்டு போயிடும். நானே தனியாக போய் பார்த்துக்கிடுதேன். அங்க பிரதட்சணம் பண்ண கூட ஒரு ஆள் துணைக்கு இருக்கணும்ல. ஏங்க அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஊர் கோயில் தானே, 4 ஊரில் உருண்டுட்டு வாரேன். சரி சரி, உன் இஷ்டம். கூட வரலான்னு பார்த்தேன், வேண்டான்ட்டல்ல. சரி, நீயே போயிட்டு வா. சரிங்க, கிளம்புதேன். எப்பாடி, ஒரு வழியை இந்த மனுஷனை சமாளிச்சாச்சு. இன்னும் நேராக போகிறோம், சம்மந்தி அம்மாவை பார்த்து பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பூவை வச்சுட்டு தான் வாரோம். நான் நல்லா இருக்கணும்னு அங்க பிரதட்சணம் பண்ற மூஞ்சியும் முகரையும் பாரு. பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்க போறா, எனக்கு தெரியாத மாதிரி போறாளாம். உடுவனா நானு பின்னாடியே வந்து இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சிருவோம்ல. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். ஏல கொக்கி குமாரு, இங்க பாரு, இன்னைக்கு இங்க என்ன சம்பவம்னாலும் நடக்கும், சரியா? அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. ஆளுக்க வந்தாங்கன்னா கூழ ஊத்திக்கிட்டே இருக்கணும். சம்பவமா? என்ன சம்பவம் நடக்கும்? எது வேணாலும் நடக்கலாம். வருஷம் கூழ் ஊத்தும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால இந்த வருஷமும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாரும் வரப்போறாங்க, கிண்ணத்துல கொஞ்சம் கூழ ஊத்தி கொடுத்து அனுப்ப போறோம், அவ்வளவுதானே. ஏல அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா என்ன வேணாலும் நடக்கும். நடக்குங்கீங்க. என்ன நடக்கும்? திடீர்னு யாராவது வருவாங்க, அண்டாவை தூக்கி தலையில வச்சுட்டு ஓடிடுவாங்க. நம்ம அவங்க பின்னாடியே விரட்டிக்கிட்டு அலையணும். என்னது, அண்டாவை தூக்கி தலையில வச்சுட்டு போயிருவாங்களா? ஆமா, போன வருஷம் மாலாக்கா தூக்கிட்டு ஓடிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு சில்பாக்கா மேல பழிய போட்டோம்ல. பழிய போட்டோமா? ஆமா, நானும் சேர்ந்துதான் செஞ்சேன். அப்ப சில்பாக்கா வந்து ரொம்ப கெட்டவங்களா அலைஞ்சாங்க. அதனால அவங்கள பழி வாங்கணும்னு எல்லாரும் சேர்ந்து அப்படிதான் செஞ்சோம்.
நீ என்னென்னமோ சொல்லுத, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, யாரும் சட்டையை தூக்கிட்டு போக முடியாது. நான் பார்த்துக்கிடுதேன். கொக்கி குமாரு நான் தான் இருக்கோம்ல. சரி சரி, யாரும் வந்து அண்டாவை தூக்காம பார்த்துக்கிடணும், அது மட்டும்தான் உன் வேலை, சரியா? ஆ சரி சரி. கூழ் ஊத்த ஆரம்பிக்க போறோம், எல்லாரும் வரலாம். ஏம்மா தள்ளாதீங்கம்மா, பின்னால நின்னு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க, பேசாம இருங்களே. ஏக்கா வாங்கக்கா, சீக்கிரம் வாங்க. ஏய் அப்பா, கூட்டம் என்ன அவ்வளவு தூரத்துக்கு நிக்கி? ஏம்மா சீக்கிரம் போய் வாங்குமா. என்னையா வாங்கத்தானே போறேன், இப்படி இடிச்சு தள்ளுதீரு. ஏம்மா நிறைய வேலை கிடக்குமா, நீ சீக்கிரம் வாங்கினதானே அடுத்து பின்னால நிக்கிற ஆளுக்கு வாங்கிட்டு போக முடியும். அவன் கூழ ஊத்துறா தானே வாங்க முடியும், எதுக்கு இப்படி தள்ளிக்கிட்டே வாரீரு? சரி சரி, கோவப்படாத, சீக்கிரம் வாங்கிட்டு போ. எப்ப ஆரஞ்சு மண்டையா, சீக்கிரம் கூழ ஊத்து. பாத்திமாக்கா, சட்டி காணுமா? என்னப்பா கண்ணு வைக்கியா? எங்க வீட்ல 4 பேர் இருக்கோம்ல, இதுல வாங்கிட்டு போனதா காணும், சீக்கிரம் ஊத்து. ஏக்கா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, இவ்வளவு பெரிய சட்டியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. என்னப்பா உன் அப்பா வீட்டு சொத்தா போகுது, சீக்கிரம் ஊத்து. நாங்களும் கேழ்வரகெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். சரி சரி, சண்டை போடாதீங்க, கொண்டாங்க ஊத்தி தாரேன். நல்லா நிறைய ஊத்துப்பா, அரை சட்டி ஊத்தி கொடுத்துறாத, காணாது. சட்டி நிறைய ஊத்திட்டா. ஆட்டும் ஆட்டும், இந்தாங்கக்கா ஊத்தியாச்சு, வாங்கிட்டு இப்படியே போங்க. யோ கடைக்காரே, வாங்கிட்டேன், இப்ப வாங்கிட்டு போறோம். பின்னால நின்னு இடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கா. சீக்கிரமா வழிய விடு, நான் வாங்கணும். இவனெல்லாம் பெத்தாங்களா இல்லைன்னு செஞ்சாங்களா இந்த வரத்துக்கு வாரான்? ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்கம்மா. இங்க பாரு, இந்த நக்கல் பேச்சல என்கிட்ட வச்சுக்காதீரும், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். ஏமா என்ன பாக்குறதுக்கு பட்டை போட்டுக்கிட்டு அமைதியா இருக்கேன்னு பாத்தியோ, கையில் அருவாள் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், தலையை பூரை வெட்டி வீசிடுவேன். கோயில் நின்றுக்கிட்டு என்னப்போ பிரச்சனை, பேசாம போங்கப்பு. ஏட்டி பாத்திமா, கூழ் வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. நீங்க சொல்லுவீங்களேன்னு போறேன் பாட்டி, இல்லைன்னா இந்த ஆளை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். சரிப்பு, பாட்டிக்கா நீ போப்பு. போறேன் போறேன். இல்லைன்னா மட்டும் இவன் என்ன செஞ்சிருவா? என்ன சண்டையிலிக்கிறோ? இல கடைக்கார பயல, பேசாம இரு, அவ போட்டும். பாட்டி நீங்க தடுத்துட்டீங்க, இல்லைன்னா அந்த பொம்பளை 2ல் 1 பார்த்துருப்பேன். உடு உடு, சின்ன பிள்ளை தானே, ஏதோ தெரியாம பேசிட்டா, விட்டுருப்பு. அடுத்த ஆளு வாங்க. நான் தான் இந்தா வந்துட்டேன். ஐயையோ மண்டை உடஞ்சிட்டு. இங்க இவ்வளவு ஆட்கள் நின்னுகிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? நீ பாட்டுக்கு நான் தான்ட்டு முன்னால ஓடுத, பின்னால போல. தாத்தா கூழ் வாங்கிட்டு சீக்கிரம் போயிருதானே, 4 வீட்டில் திருட போகணும். திருட்டு பயலுக்கு கோயில்ல என்ன வேலை? கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதனால கூழ் வாங்கி குடிச்சிட்டு போறேனே. பின்னால போ, வரிசையில போய் நில்லு. இந்த ஊர்ல யாருக்குமே மனசாட்சியே கிடையாது. பொறுப்பு இருக்கா கொஞ்சமாட்டும்? ஒரு திருடன் கரெக்டான நேரத்துக்கு திருட போக வேண்டாமா? நேரம் தவறி போனா, வெளியே போன ஆட்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் எப்படி திருட முடியும்? நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிறத்தால போய் நில்லு. நான் வாங்கின பிறதான் யாருனாலும் வாங்கணும். சரி, இன்னைக்கு ராத்திரி தாத்தா வீட்டில் ஆட்டையை போட்டுற வேண்டியதான். 2 ரூபா கொடு. ஏல என்ன 2 ரூபா கேட்க? தூர போய் நில்லு. நானே கூழ் வாங்க முடியலையேன்னு கவலையில் இருக்கேன். 2 ரூபா வேணுமாம்ல? 2 ரூபா தூர போல. 2 ரூபா குடிக்கியா, காது கடிச்சு வைக்கிட்டா? என்னது காது கடிச்சு வைப்பியா? 2 ரூபா கொடு. அட பைத்திய மாதிரில இருக்கு. 2 ரூபா கொடு, 2 ரூபா கொடு, 2 ரூபா கொடு. ஏல உயிரை போட்டு கொடுக்காதுல்ல, 2 ரூபா இல்லை. 2 ரூபா தாரியா, கடிக்கட்டா? ஏ கடவுளே, கொஞ்சோண்டு கூழ் குடிச்சிட்டு வேலைக்கு போகும்னு நினைச்சது தப்பா? எப்ப தம்பி, சொம்பு நிறைய குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு வார. என்ன என்னே அதெல்லாம் கிடையாது, ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் தருவேன். அடுத்த ரவுண்டுக்கு வந்தீங்கன்னா தரமாட்டேன். அது எப்படி தராம போறேன்னு நானும் பார்க்கேன். கொக்கி குமாரு, அடிச்சு தூக்கி வீசிடுவேன். வாங்கிட்டு இடத்த காலி பண்ணும். என்னல ஆள் வச்சு மிரட்ட பாக்கியா? என்ன அவ பேரு தான் கொக்கி குமாரு, வாய் செத்த பூச்சி. நீங்க பேசாம போங்க. கொக்கி குமாரு, தூக்கி கொக்கில மாட்டி விட்டுருவேன். என்னை மன்னிச்சிருங்கண்ணே, அவன் ஒரு லூசு, அப்படித்தான் வளருவான். நீங்க கூட வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. பாத்துப்பா பாத்து, நான் ஆளு சரி கிடையாது. என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. அருவாள் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொலை தான் நடக்கும். சரி என்னாச்சி, கோயிலில் வச்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ பாவமே, கெஞ்சுது ஏன்னு விட்டுட்டு போறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. எப்பா 2 பேருக்கு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளுதே. இன்னும் இந்த ஊருக்கே எப்படி கூழ் ஊத்த போறேன்னு தெரியலையே. கோயிலுக்கு வந்தாச்சு, சம்மந்தியம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இங்க தானே நிக்கேன்னாக, ஆளை காணுமே. தேடு தேடு, நல்லா தேடு. உள்ள போய் நல்லா தேடி பார்ப்போம். நீ போ, உன் பின்னாலேயே நான் வாரேன். இன்னைக்கு நீ செத்த மவளே.
ஏ கடவுளே, கூட்டம் எவ்வளவு தூரத்துக்கு நிக்கி? காலையிலே வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா ஓடி வந்தனே, அப்ப கூட கூட்டம் கோயில் வாசல் வரைக்கும் நிக்கி. நமக்கு பின்னால இன்னும் 1 கிலோமீட்டருக்கு லைன் நிக்கி. எப்பவும் கூழ் ஊத்தும் போது இவ்வளவு கூட்டம் இருக்காது இல்லக்கா, இன்னைக்கு தான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஐயோ, இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எனக்கு கூழ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு மட்டும் கூழ் கொடுக்காம இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பையனை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். கடவுளே, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என் தலையில இருக்கிற பானையிலையும் கையில இருக்கிற தூக்குவாளிலையும் எனக்கு நிறைய கூழ் வேணும். அதை மட்டும் எப்படியாட்டு கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு கொஞ்சோண்டு இந்த சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் கூழ் கிடைச்சா போதும்பா. கோயில் பிரசாதத்தை வாங்கி எப்படியாட்டு டேஸ்ட் பண்ணி பாத்திரணும். அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும், இல்லைன்னா என் ஆத்மா சாந்தியே அடையாது. கூழ் ஊத்த ஆரம்பிச்சிட்டானுங்களா இல்லையா? ஏன் கூட்டம் குறையவே மடக்கி? அதான் நட்டி, ஊத்துதானா இல்லையா? வாங்கிட்டு ஒரு ஆளும் வெளியே வந்த மாதிரியே தெரியலையே. எட்டி கூழை வாங்கிட்டு பரவாசல் வழியா வெளியே போகணும்னு சொன்னான் என் மவன். அப்படியா? பரவாசல் வெளியே போறாங்களா? அதான் தெரியல போல. அப்போ கூட கூட்டம் குறையணுமேக்கா, ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே, அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். உள்ள எதுவும் சண்டை கிண்டை நடக்கோ? கூழ் சட்டி யாரும் தலையில வச்சு தூக்கிட்டு ஓடிட்டாங்களோ? அது எப்படி டி? நான் இங்க இருக்கும்போது எவ தூக்கிட்டு ஓடுவா? ஆமாடி, போன வருஷம் நீ தானே தூக்கிட்டு ஓடுனே. ஆமா, சில்பாவை பழி வாங்குறதுக்கு வேற என்ன செய்ய? நானும் சிம்ரனும் சேர்ந்து தான் தூக்கிட்டு ஓடணும். தூக்கி கொண்டு போய் சில்பா வீட்டுக்குள்ள வச்சுட்டு தலைவர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டோம்ல. சில்பா தான் தூக்கிட்டு ஓடுனான்னு ஆரஞ்சு மண்டையன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். என் மவனையும் இந்த சதி வேலையில கூட்டு சேர்த்துருக்க. சதி வேலையா? உங்க மவன் தான் ஓடி வந்து செஞ்சான். சிம்ரனுக்காண்டி செய்யுதேன்னு எல்லாம் செஞ்சவனே அவன் தான். அப்ப பூரா இந்த பையன் என்ன ஏமாத்திட்டு கிடந்திருக்கான். போன வருஷம் என்னைய கோயில் பக்கமே வந்துடாதன்ட்டானே. ஆமா, சிம்ரன் கூழ் குடிக்க வருவா, பிறகு நீங்க வந்து ஏதாட்டும் சண்டை போடுவீங்கல்ல, அதனால உங்களை வராதீங்கன்னு இருப்பா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிட்டே. தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கல்யாணத்தை நடத்தி விட்டுருக்க மாட்டோம்ல. மிஸ்டர் சைக்கோ செல்லத்தாயி, இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. சிம்ரன் பாவும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் எல்லாரும் சேர்த்து தான் திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சோம், சரியா? அவளை எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு இனி பாடம் எடுக்காத டி, நீ வேணா எங்க வீட்டுக்கு வா, உனக்கு 4 வகுப்பு எடுத்து விடுதேன். யாத்தாடி, ஊரில் இருக்கிற கிணத்துக்குள்ளே குதிக்க சொன்னாலும் குதிப்பேன், இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. என்னைய பார்த்து அவளை பயம் என்ன? ஆமாம், ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிங்க, அப்புறம் உங்களை பார்த்து பயப்படாமல் என்ன செய்ய? வேற யாராவது வரீங்களா டி? நல்ல வகுப்பு எடுக்க. எவ வருவா? சாவறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு? ஏக்கா, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? அதானல, கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டுல மெதுவாக வந்தேன். ஐயோ, கூழ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே. கவலைப்படாதல, என் மரும வந்த நிற்கா பாரு. நல்ல வேலை, வாழ நிக்கா. சரி, நம்ம எப்படியும் கூழ் வாங்கிடலாம். வா, அவ கூட போய் நிற்போம். சரிக்கா, இந்த வாரேன். மருமோளே, கொஞ்சம் வழியை விடு, அத்தையும் கூட நின்றுக்கிடுதேன். வழியை விடணுமா? அதெல்லாம் விட முடியாது. கஷ்டப்பட்டு வரிசையில் நின்றுகிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஊடையில வந்து பூர பாக்கிங்களோ? எட்டி, நான் உன் மாமியாரு, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுத? மாமியாரா இருந்தாலும் சரி, மாட்டு வண்டியா இருந்தாலும் சரி, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறதான். போய் பின்னாடி நில்லுங்க. ஆமா ஆமா, ஊடையில வந்து யாரும் போறக்கூடாது. ஏட்டி, அத்தை பாட்டி இப்படி எல்லாம் பேசாத, அவங்கள நிக்க விடு. பாத்துக்கிடுதேன் டி, பாத்துக்கிடுதேன். என்னையே பின்னால விரட்டிட்டல, இரு, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. வீட்டுல மட்டும்தான் நீங்க மாமியாரு, நான் மருமவா. வெளியே வந்துட்டேன்னா நீங்க யாரோ நான் யாரோ. ஓஹோ, கதை அப்படி போதோ? ஆமா ஆமா. என்னைய விட உனக்கு கூழு முக்கியமா போயிட்டோ? ஆமத்தே, நீங்களா கூழான்னு வரும்போது நான் கூழு தான் முக்கியம்னு சொல்லிடுவேன். ஏல பாத்தியால கோழி முருகா, இவ எப்படி பேசுதான்னு பாரு. ஏக்கா, சின்ன பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க பின்னால போய் நில்லுங்க. அது எப்படில? மருமவான்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனே, இவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுதா? எத்தே, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் உங்களை ஊடையில விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பின்னால நிக்கிற ஆட்கள்லாம் சண்டைக்கு வருவாங்க. இன்னைக்கு தான் சண்டை இல்லாம போய்கிட்டு இருக்கு, நீங்க வேற கெடுத்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பின்னால போய் நில்லுங்க, நான் உங்களுக்கு சேர்த்து கூழ் வாங்கிட்டு வாரேன். அதானே பார்த்தேன், இல்லைன்னா இப்போ மண்டையை உடைச்சிருப்பேன். எத்தே, மன்னிச்சிருங்கத்தே, வீட்டில் போய் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, சரியா? இப்போ மட்டும் தயவு செஞ்சு பின்னால போய் நில்லுங்க. நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால பின்னால போய் நிக்க, சரியா? நல்லா இருப்பீங்கத்தே, போங்க. ஏல கோழி முருகா, வா, நம்ம பின்னால போய் நிப்போம். பின்னால போனோம்னா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகணும் போல. வாழ, இவ தானே உடையில விடல, வேற எவ்வளவு விடுவா, உள்ள போய் பூந்துக்கிடுவோம். எப்படியோக்கா, எனக்கு கூழ் கிடைச்சா சரிதான், உன் பின்னாலே வாரேன். ஐயோ, அத்தை பாட்டி இப்படி ஏமாற்றத்தோட அனுப்பி விட்டியே. ஏக்கா, பின்னால போய் நிக்கட்டும்க்கா, இல்லைன்னா எவ்வளவு சண்டைக்கு வருவா. சண்டை போட்டுட்டு கிடக்க முடியாது. நான் தான் கூழ் வாங்குதம்ல, அவங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எங்க எல்லாருக்கும் இதே போதும். ஏ அப்பா, வருஷம் போகுதா இல்லையா? என்னத்துக்கு இப்படி நிலையா நிக்காளுக? மது, என் பின்னாலேயே வா, இது நம்ம கோயிலு தான், நம்மளுக்கு தான் முதல் மரியாதை. வா, நம்ம போய் கூழ் வாங்கி குடிப்போம். சரி, வாரேன் செல்வியக்கா. என்ன இந்த செல்வி வழக்க மண்டையும் பொண்டாட்டியை கூட்டிட்டு அலையுதா? மது, வா, நம்ம இங்க நின்னுக்கிடுவோம். என்னது, இங்க நிக்க போறியா? பின்னால போய் நில்லுங்க டி. பின்னால எல்லாம் போய் நிக்க முடியாது பாட்டி, நாங்க இங்கதான் நிப்போம்.
இங்க ஆளுக்கெல்லாம் நிக்கிறத பார்த்தா கண்ணு தெரியலையா? ஒழுங்க பின்னால போய் நில்லு. மாலா, இந்த பிள்ளை நம்மள மாதிரி கிடையாது, நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை. இவளை கொண்டு வந்து வெயில்ல நிக்க விடலாமா? பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை வீட்டு பிள்ளைன்னு கிடையாதும்மா. கோயிலுக்கு வந்து வரிசையில நின்றுதான் பிரசாதம் வாங்கணும். ஒழுங்க போய் பின்னால நெல்லு. லட்சுமி, நான் உன்கிட்ட பேசல, மாலாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மாலா, கொஞ்சம் நவுண்டுக்கோ, நானும் இவளும் நின்னுக்கிடுதோ. என்ன டீ ஆளாளுக்கு வந்து இங்கேயே நிக்கீங்க? எங்க மாமியாரே என்ன உள்ள விடல, உன்னை எப்படி நான் விடுவேன்? கொஞ்சம் வழிய விடுமா, நின்று வாங்கிட்டு போயிருதே. செல்வி, கோவத்தை கிளறாத, பேசாம பின்னால போயிரு. செல்வியக்கா, வேண்டாம், நம்ம போயிருவோம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இவளுக்கு இப்படித்தான் பேசுவாளுக. நான் எப்படி வாங்கி தரேன்னு பாரு. 4 அடி அடிச்சேன்னா நவுண்டு போயிருவாளுக. ஐயோ, சண்டைலாம் போட வேண்டாம், வாங்க நம்ம பின்னால போய் நிப்போம். உனக்கு இவளுகளை பத்தி தெரியாது, நீ பேசாம நெல்லு. செல்லத்தாயக்கா, மாலாதான் பேச தெரியாம பேசுதா, நீங்களாவது கொஞ்சம் நவுண்டுக்கோங்களே. பாவம், இது பணக்கார வீட்டு பிள்ளை. இந்த பிள்ளைய பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்க, அழகான பிள்ளை. வெயிலுக்குள்ள நின்று கருத்து போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். நாங்க 2 பேரும் முதல்ல கூழ் வாங்கிட்டு போயிருந்தோம், கொஞ்சம் நவுண்டுக்கோங்களே. என்கிட்ட இந்த பேச்சு பேசக்கூடாது, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். செல்வி, உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? இங்க இத்தனை பேர் வரிசையில் நிக்கும்ல, பின்னால போய் வரிசையில் நில்லு. நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஏட்டி வழுக்க மண்டையர் பொண்டாட்டி, உன் பேர் என்னது? என் பேரு மதுமிதா. பார்க்க நல்ல சினிமா நடிகை மாதிரி இருக்க, எதுக்கு இந்த சூனியக்காரி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டாலே இத? என்னது, சூனியக்காரியா? ஆமா, பார்த்த தெரியலையா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அடி நெட்டச்சி, யார பார்த்து சூனியக்காரி என்ன? மாசம் இருக்கேன்னு பாக்க, இல்லைன்னா மண்டையை பழந்துருவேன். என்னடி இங்க சண்டை? எத்தே நாங்களாம் சும்மா செவனேன்னு நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த செல்வி வந்து நெட்டச்சியை பார்த்து மண்டையை பழந்துருவேங்க. என்னது, மண்டையை பழந்துருவாளா? என்ன அத்தை கிழவி, குறுக்க வார, தூர தள்ளிப்போ. எம்மா, என்ன அடி? ஒழுங்கு ஜாக்கிரதையா இருந்துக்கோ, கோயில் அச்சன்னு பார்க்க, இல்லைன்னு என்ன செய்வேன் தெரியுமா? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் பாட்டி, நான் போய் பின்னால நிக்கேன். நானே மருமகாரி உடையில நிக்க உடலையேன்னு கோவத்துல நிக்க, நீ வந்து உடையில பூர பாக்கியோ? தூர போடி. மதுவா, நம்ம பின்னால போய் நிப்போம். எனக்கு உங்க கூழ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். ஏட்டி மது, வழுக்க மண்டையர் கேட்டதை சொல்லு. என்ன பொண்ணு பார்க்க வருவாங்க நீங்க? இன்னும் ஆளை காணும். வருவாங்கக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த வந்துருவாங்க. என் மவளை கூட்டிட்டு வந்து இப்படி ரொம்ப நேரத்துக்கு நின்றுட்டு இருக்க முடியாது, நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா, இந்த வந்துருவாங்க. இருங்க, எங்க மதனிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கேன். வந்துட்டேன் சம்மந்தியம்மா, நானே வந்துட்டேன். வாங்க மதனி, உங்களுக்காண்டி தான் காத்து கிடந்தேன். ஏன் இவ்வளவு நேரம்? எங்க வீட்டுக்காரை ஏமாத்திட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சம்மந்தியம்மா. ஆமா, வீட்டுக்காரன் நல்லா ஏமாத்திட்டு வந்துட்டா. மதனி, பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க. இந்த நடுவில் நிக்கிற சின்ன பிள்ளை பொண்ணு, அதுக்கு அடுத்து நிக்கிறத உங்க அம்மா. பொண்ணா இது? ஜெகன்மோகினி படத்துல வர்ற பேய் மாதிரில இருக்கு. பொண்ணு நல்லா தான் இருக்கு, கண்ணு தான் கொஞ்சம் சரியில்லையோ, கோழி முட்டை மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல புது சம்மந்தி, நிறைய கோழி முட்டையை முழுங்குவா, அதான் கண்ணு இப்படி ஆயிட்டு. சரி, கண்ணு எப்படி இருந்தா என்ன, முடிதான் நல்ல நீளமா அழகா வச்சிருக்காளே, அதே போதும். கண்ணை எதுக்கு பார்க்கணும், முடிய பார்த்துக்கிடுவோம். முடி விஷயத்துல எல்லாம் எனக்கு ஒரு தப்பு நடக்கக்கூடாது சம்மந்தியம்மா. நான் நல்லா அழகா பத்திரமா பாத்துக்கிடுவேன். தினம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா வலிச்சு தலையை சீவி விட்டுருவேன். பிறகு நல்ல ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு பேனு ஈரெல்லாம் இல்லாம முடிய நல்லா பாதுகாப்பா பாத்துக்கிடுவேன். அதனாலதான் என் மக முடி இவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே சம்மந்தி, முடி நல்லா அழகா பராமரிக்கீங்க என்ன? எனக்கும் ஒரு நாளைக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தாங்க, நானும் என் முடியை நல்லா நீளமா வளர்க்க போறேன். சரி, கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு உங்க முடியை நல்லா நீளமா வளர்த்து விட்டுருதேன். மதனி, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா சம்மந்தியம்மா, எனக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு, அவங்க அம்மாவையும் பிடிச்சிருக்கு. அதை விட பொண்ணோட முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க பக்கத்து வீட்டு பண்ணையார் மகளும் அவங்க அம்மாவும் தானே? ஆமா மதனி, பக்கத்து ஊர் பண்ணையார் மகாதான். அன்னைக்கு பொண்ணு பார்க்க முடியல, எப்படியோ பேசி கீசி இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னைக்கு பார்த்து முடிச்சு இன்னைக்கு பேசி பூ வச்சிருங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன் சம்மந்தியம்மா. பாப்போம், நீ எப்படி பூ வைக்கன்னு நானும் பார்க்கேன். பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க சொன்னா பேய பார்த்து வச்சிருக்கா. பொண்ணுக்கு அம்மா, நீங்க முடி எங்க வெட்டுதீங்க? நல்லா அழகா இருக்கே. நான் புல் வெட்ட கத்திரிக்கோள் வச்சு நானே வெட்டிக்கிடுவேன். நல்லா அழகா வடிவமா செதுக்கி இருக்கீங்க, சூப்பரா இருக்கு. பொண்ணு அம்மா மண்டை புல்லு கட்டு மாதிரி இருக்கு, பொண்ணு மண்டை பேய் மாதிரி இருக்கு. ஏன் தான் இவ இப்படி இருக்காளோ? இந்த ராணிக்கு புத்தி ஏன் இப்படி போகுது? பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கலாம்ல, அவனே ஏற்கனவே பார்த்துட்டான். அந்த பிள்ளைய கட்டி வைக்கிறத விட்டுட்டு பேய் பிசாசெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. மதினி, நேரம் ஆயிட்டு, பூ கொண்டு வந்தீங்களா? பொண்ணு பிடிச்சிருந்தா பூ வச்சிருங்களே. பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேக்கி. ஏமா மோகினி, உன் வருங்கால மாமியார் ஆசைப்படுதாங்கல்ல, ஒரு வார்த்தை பேச. அப்படி போடு. இந்த பிள்ளை பார்க்க தான் ஜெகன்மோகினி பேய் மாதிரி இருக்குன்னு பார்த்தா பேரு கூட மோகினியா?
பேசுமா பேசு, ஏன் அமைதியா நிக்க? வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? பொண்ணு குரல் என்ன இப்படி ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு? பொண்ணு குரல் கொஞ்சம் கட்ட குரலா இருக்கோ? குரல் எப்படி இருந்தா என்ன மதினி, நம்மளுக்கு பொண்ணு அழகா இருந்தா போதும்ல. ஆமா சம்மந்தியம்மா, பொண்ணு நல்லா அழகா இருக்கணும், நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும். நல்லா அழகா தான் இருக்கு, இந்த பொண்ணே போதும். நம்ம பார்த்து முடிவு பண்ணிடுவோம். என்னத்தை பார்த்து முடிவு பண்ண? பூ வச்சு விடுங்க. பூ வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? கொண்டு வந்திருக்கேன். இந்த பூ கூடைக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்காரர் பார்த்துருவாருல்ல, அதுக்கு தான் அடியில் வச்சு கொண்டு வந்தேன். இருங்க எடுக்கேன். அந்த அளவுக்கு போயிட்டியா? இரு எப்படி பூ வைக்கன்னு பார்க்கேன். இந்தா பாருங்க, பூ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தியம்மா. சம்மந்தியம்மான்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, இனிமே நீங்க நாங்க எல்லாம் ஒண்ணுதான். உங்க வீட்டுக்காருக்கு ஏதோ கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தியம்மா, அந்த ஆளை நான் பார்த்துக்கிடுதேன். அந்த ஆளை பார்த்துக்கிடுதியா? இரு உனக்கு வாரேன். மதினி, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, பிறகு யாராவது வந்து பாத்திர போறாங்க. நீங்க பூ வச்சிருங்க. ஆட்டு சம்மந்தியம்மா, இந்த வைக்கேன். பூ கூட என் கையில தாங்க, நான் வச்சுக்கிட்டு ஓரமா நிக்க. நீங்க உங்க மருமகளை பார்த்து ரசிச்சு நல்லா பூ வச்சு விடுங்க. சரி. மருமகளே மோகினி, என் மகனை கல்யாணம் பண்ண உனக்கு சம்மதம்மா? ரொம்ப சம்மதம். அத்தை உனக்கு பூ வைக்கட்டாம்மா? வைங்க. என்ன பூ வைக்கும் போது வலிக்கிக்கிட்டு போகுது? அட கடவுளே, பொண்ணு மொட்டை மண்டையா? என்னது இது, பொண்ணு தலை இப்படி வழுக்கையா இருக்கு? சம்மந்தியம்மா, என்ன இது மொட்டை மண்டையா இருக்கு? மொட்டை இருந்த என்ன மதினி, நீங்க பூ வச்சு விடுங்க. பூவை கொண்டு எங்க வைக்க? எங்கனையாவது மாட்டி தொங்க விடுங்க மதினி, நேராவது பாருங்க. அட கடவுளே, இந்த மனுஷன் எப்படி வந்தாரு? புருஷனுக்கு தெரியாம பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சா இப்படித்தான் நடக்கும். மொட்டை மண்டை ரேடியா, கொட்டடிக்க வாரியா?